இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தைலாபுரத்தில் தொடங்கியது பாமக நேர்காணல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருப்ப மனு அளித்தவர்களிடம் ராமதாஸ் இல்லத்தில் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. ராமதாஸ் வழக்கு நாளை மறுநாள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் ராமதாஸ் இல்லத்தில் தற்பொழுது நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. பாமக பிளவுபட்டிருக்கும் நிலையில் ராமதாஸ் தரப்பிலும் நேர்காணல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அன்புமணி தரப்பும் விருப்ப மனு விநியோகித்து நேர்காணல் நடத்தியிருக்கிறது. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பிலும் விருப்ப மனு அளித்தவர்களிடம் தற்பொழுது அவருடைய இல்லத்தில் நேர்காணல் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் ராமதாஸ் இல்லத்தில் தற்பொழுது நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க, என்ன விவரம்? தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக சார்பில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 6 நாட்கள் தைலாபுரம் இல்லத்தில் பாமக சார்ந்தவர்களிடமிருந்து விருப்ப மனு பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் வந்து சென்னை, திருவள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 13 மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கான நேர்காணலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த நேர்காணலானது தைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் செயல் தலைவர் காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் குறிப்பாக பாமக சார்பில் கூட்டணி வைத்தால் 40 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளில் அதிக வெற்றி வாய்ப்பு உள்ள அந்த போட்டியிடுவர்களுடைய வேட்பாளர்கள் குறித்து அவர்களிடம் வேட்புமனு பெறப்பட்டிருப்பதால் அவர்களிடம் அந்த வேட்புமனு பரிசீலனை அந்த விருப்ப மனு பெறப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பிறகு பாமக சார்பில் இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காமராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.